நான் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு படத்துக்கு பாட்டு எழுதி, இப்போ கேட்டால் ஒரு திரைப்பட பாடலாசிரியர் ஜெகன் கவிராஜன் இவ்வளோ பெரிய ஒரு உருவத்தை வச்சு இந்த சென்னையில் இவ்வளோ பெரிய ஒரு விழாவை நடத்தி, அப்போ நான் அதை ரசிக்கிறேன். நான் இதை கொண்டாடுவதற்கு இது மாதிரியான ஆட்களை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரியான விழாக்களில் கலந்துக்கிறேன். தவிர அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அது அவர் சொன்னார் இது நாவல்னாரு ஒருத்தர். எனக்கு முதல்ல நாவலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே தெரியாது. அது ஏதோ இது சிறுகதையா தொடர்கதையா இதெல்லாம் நமக்கு அது சுத்தமாக அந்த ஏரியாவே இல்லை. நான் அப்படியே என்னோட வாழ்வியலில் கூட இருக்கிறவங்கள பார்த்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு கதை சொல்லின்னு சொன்னாங்க இல்லையா, எங்கள் அம்மா எனக்கு கதை சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து அவங்களோட கையில் இந்த இடத்துல படுத்திருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, அந்த அந்த வருவான் பாரு, அந்த ஹீரோ வந்து நிற்பான் பாரு, வில்லனை அடின்னு அடிப்பான் பாருன்னொடனே நானாக அப்படியே விஷுவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்க ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பழக்கம்தான் இப்பவும் நான் சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு போனாலும் அது என்ன மொழியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. நான் அதிலிருந்து ஒன்று எடுத்துக்கிறது. அது நானும் இங்கே இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு நானும் இந்த அடங்கும் ஒரு டைரக்டரும் போயிருந்தோம். அப்போ போயிருக்கும்போது அண்ணே அருமையான வார் மூவினே அப்படின்னா நான் வெளியே வந்தோடனே சொன்னேன். அப்போ அது ஒரு வார் மூவி நான் பார்த்துட்டு வந்தோடனே சொன்னேன், கார்த்தி நல்ல லவ் ஸ்டோரி, நல்ல ஒரு லவ் இருக்குன்னு. சார் அது வார் மூவி சார் அப்படின்னாரு. ஓ நீ எதை பார்த்தேன்னு எனக்கு தெரியலையா, நான் அதுக்குள்ளே இருக்கிற லவ்வை தாயா பார்த்தேன்னு. அப்போ நான் ஒன்று கற்பனையாக உருவாக்கிக்கிறேன். அதுபோல தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களிடமிருந்தும் நான் ஒன்றை எடுத்துக்கிறேன். அவர்களிடமிருந்து சரியான சிந்தனை அல்லது நான் எனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறேனே தவிர பாசிட்டிவாக பேசணும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சமூகம்லாம் பாசிட்டிவாலாம் கிடையாது. அது நெகட்டிவோட உச்சத்தில் இருக்குது. நெகட்டிவோட உச்சத்தில் இருக்குது. நீங்கள் உன்னுடைய உறவினர்கள் சொந்த தங்கச்சியோட அல்லது அக்காவோட ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட கேவலமாக கமெண்ட் போடுறதுக்கு இங்கே 40 பேர் இருக்கான், 4000 பேர் இருக்கான். அதனால் இந்த சமூகத்தில் இந்த சிந்தனையோடு வாழ்வது என்பதே மிகப்பெரிய சத்திய சோதனை தான் இந்த மாதிரியான ஒரு சூழலில். அதனால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க. அதுக்காக உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய எண்ணத்துக்கும் நீங்கள் சந்தித்த மனிதர்களையும் அல்லது உங்களுடைய வட்டார கதைகளையும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். உங்களுடைய உயரம் இது மட்டும் இல்லை. அவர் ஒரு முறை சொன்னார், ஆனால் சார் நான் வந்து இந்த இடத்துல இருந்து எங்கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், நான் இவ்வளவு இதுவே பெருசு சார் அப்படின்னாரு. அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. காலம் யாருக்கு எதை கொடுக்கும் அப்படின்றத நம்மலாம் முடிவு பண்ண முடியாது. அது காலம் முடிவு பண்ணும். யார் கையில் அதிகாரத்தை கொடுக்கணும், யார் கையில் ஆட்சியை கொடுக்கணும், யாருக்கு புகழை கொடுக்கணும், யாருக்கு அந்தஸ்தை கொடுக்கணும், செல்வத்தை கொடுக்கணுன்றதெல்லாம் அது காலம் முடிவு பண்ணும். காலத்தோடு ஒத்து போய் அதை புரிஞ்சுக்கிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். அதை அப்படியே புரிஞ்சுக்கணும். ஓ காலம் இந்த பாடத்தை நமக்கு நடத்திருக்கா. நம்ம விரும்பினதெல்லாம் நடக்கணுன்ற அவசியம் இல்லை, விரும்பினது எதுவுமே நடக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ இந்த மேடையில் இத்தனை பேர் எழுத்தாளர்களாக சிந்தனையாளர்களாக இருக்கும் பொழுது அந்த எழுத்துக்கும் எனக்கும் தொடர்புள்ளாத நடுவில் இருக்கிற நான் தலைமை உரை ஆற்றுவது போல தான் இந்த சமூகமும் அப்படி தான் இருக்கும். கார்த்தி சிரிக்கிறாப்புல. ஆமாம், கைதட்ட வேற சொல்கிறாரு. கார்த்தி தான் இந்த விழாவின் நாயகன், இதுக்கு காரணம்னாப்புல. கார்த்திக்கு இன்னொரு பேர் இருக்குது, கான்ட்ரவர்சி கார்த்தின்னு. ஆமாம், எனக்கு என்னென்னா இந்த நிகழ்ச்சியில் ஏன் பிரச்சனை என்னென்னா, இந்த ஒரு பக்கம் லேட் ஆகிக்கிட்டே இருக்குது. லேட்டாக இந்த உதயகீதம் திரைப்படம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், ரங்கராஜ் சார் படம். ஓப்பனிங் வந்து மோகன் வந்து ஒரு ஸ்டேஜில் பாட்டு பாடிட்டு இருப்பார். உதயகீதம் தானே? அந்த படத்தில் பாடி முடிக்கும்போது அந்த அரங்கத்துக்குள்ளே ஒவ்வொரு போலீஸாக உள்ளே வருவாங்க. ஏன்னா பாடி முடித்தோடனே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு. அதுதான் அந்த ட்விஸ்ட்டு அந்த படத்தில் ஓப்பனிங் சீனு. அந்த மாதிரி நிகழ்ச்சி தொடங்கும் போது இல்லாத சில பத்திரிகையாளர்கள் போக 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 இந்த ரைட் சைடு ஏறிக்கிட்டே இருக்காங்க பூரா நம்ம டீமு. இது பூரா எனக்கு வந்து அந்த போலீஸ் ஞாபகம் வருது. இதை முடிச்சுட்டு வெளியில் ஒரு மைக் செட் இருக்குமே, அங்கே போய் சந்திச்சுட்டு போகிறதுக்கான தொடக்கம் மாதிரி தெரியுது. அதானா? அதனால் எதுவாக இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல நிகழ்வு. 2.5 மணி நேரம் ஒரு படமே பார்க்க முடியாது உட்காந்து. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சுனாக்க 1 மணி நேரத்துக்கு ஒரு எந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு போங்கன்றான். ஆனால் நீங்கள் 2.5 மணி நேரம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஃபோனையும் பார்க்காம எதுவும் பார்க்காம உட்கார்றது ரொம்ப கஷ்டம். அப்போ ஏதோ ஒரு
உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையோ, அல்லது உங்களுடைய நேர்மறையான சிந்தனையோ, அல்லது உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமோ, இறைவனுடைய ஆசீர்வாதமோ, ஏதோ ஒண்ணு இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒழுங்குபடுத்தியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் ஜெகன். உங்களுடைய பயணம் தொடரட்டும், வெற்றியடையட்டும். நன்றி. ஜெகன் சாரோட இந்த சிறுகதை வெளியீட்டு விழாவுக்கு வந்து என்னை அழைத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து நிறைய ரைட்டர்ஸோட சின்ன வயசுலேருந்தே தாமு ஏசா அவங்களுடைய இதுலேருந்து நான் என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலி தான். ஸோ நிறைய ரைட்டர்ஸ் அவங்களுடைய பழக்கங்கள் அவங்களுடைய மத்தியிலிருந்து நான் நிறைய வளர்ந்துருக்கேன். நிறையா விஷயங்கள் அவங்கள அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இவங்க எல்லாருமே பேசும்போது வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு எழுத்தாளரோட ஒரு மேடையில் வந்து பகிர்ந்துக்கிறதுன்றது ரொம்ப ஒரு இன்சைட்ஃபுல்லாகவும் ரொம்ப ஒரு நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஜெகன் சார் வந்து நானும் அவரும் எப்படி பழக்கம்னா, டியர் சிஸ்டர் அப்படின்னு ஒரு படத்தில் நான் மியூசிக் பண்ணியிருந்திருக்கேன். அந்த படத்தில் அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருந்திருக்காரு. அப்போது அந்த இயக்குனர் வந்து பிரபு ஜெயராம் அவர் தான் வந்து ஜெகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நான் இப்போ கொஞ்சம் நம்ம என்னென்னா மியூசிக் டைரக்டர்ஸாக நாங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட் எப்பவுமே எதிர்பார்ப்போம். ஒரு ஒரு லிரிசிஸ்டோட கம்ஃபர்ட் ஆச்சுன்னா தொடர்ந்து அவங்களோடய பயணிச்சுட்டு இருப்போம். டக்குன்னு புதுசாக ஒருத்தர்கிட்ட மாறும்போது ஒரு சின்ன ஒரு தயக்கம் எப்பவுமே இருக்கும். ஸோ அப்போ வந்து இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் அப்படியா எப்படி செட் ஆகும் அப்படின்றது யோசிச்சுட்டுருந்தேன். அப்போ ஒரு ஒரு லவ் சாங் தான் ஆக்சுவலி. வந்தார். நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கவே இல்லை ஆக்சுவலி. ஃபோனில் தான் பேசினோம். நான் ஒரு சந்தம் கொடுத்த அடுத்த செகண்ட் அவர் வந்து லைக் ஒரு 10 மினிட்ஸில் ஹோல் சாங் எனக்கு எழுதி அனுப்பிட்டார். அப்படி தான் வந்து எங்களுடைய பழக்கம் ஆரம்பிச்சது. அப்போ வந்து அவருடைய நிறையா பேச ஆரம்பித்தேன். நாங்கள் நிறைய ஆன்மீகம் பேசுவோம், நிறையா விஷயங்கள் பேசுவோம். அவருடைய நகைச்சுவை தன்மையாகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்து ஓகே, இவர்கிட்ட ஒரு ஒரு ரிதம் இருக்குது. ஏன்னா எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே ஒரு ரிதம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கம்போசர்ஸாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு சைலன்ஸ் தேவை. ரைட்டர்ஸாக வந்து அவங்களுக்கு ஒரு பிளாங்க் பேப்பர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. எல்லாத்துக்கும் பார்த்தா சோர்ஸ் ஒன்று தான், கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய ரிதம் வந்து ஓகே, இவர் ஒரு மாதிரி கனெக்டடாக ரிதமிக்காக பேசுகிறாரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து பாடல்கள் எழுத ஆரம்பித்தோம். ஒரு பாடலும் நல்லா வந்தது. அப்புறம் தான் ஓகே, இவர்கிட்ட ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் அவரை ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஜெகன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு. அப்புறம் தான் தாய்க்கிழவி வரைக்கும் எங்களுடைய ஜேர்னி வந்து தொடர்ந்து வந்தது. இப்போ அடுத்தது மக்கள் காவலன் படத்துலையும் ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா வரும்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது.